20 ஹேர் பின் பேண்ட்ஸ் இருக்குது கைஸ் நம்மளுடைய ஏற்காட்டில். கைஸ் அங்கே மிஸ்ட்டு பாருங்க, ஐயோ கண்டெய்னர்லாம் வந்து கிடக்கு. உலகின் தலை சிறந்த சொல் செயல், செஞ்சு காட்டுவோம். ஸோ கைஸ் இன்றைக்கி தான் டே 2 ஆஃப் நம்மளுடைய ஏற்காடு ரைட். இப்போ தான் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்ட்டு நிறையா பேருக்கு போன விலாக்லேயே தெரிஞ்சுருந்துருக்கோம். போன விலாக்னால் நான் நேற்று நைட்டே தெரிஞ்சுருந்துருக்கோம். இப்போ நம்ம சேலமில் தான் இருக்கோம் கைஸ். எங்கே புறப்பட்டோம் பார்த்திங்கன்னா ஏற்காடுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் உண்மையிலே செம ஒர்த்தாக ஃபீல் பண்ணேன் நேற்று நைட்டு. எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய முருகன் டெம்பிள் நம்ம முடிச்சுட்டு வந்துட்டு நம்மளோட லன்ச் ஃபினிஷ் பண்ணோம். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்துப்பீங்க. அதுக்கப்புறமா சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம இன்றைக்கி நைட்டு ஏற்காடு ஏற முடியாதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா எங்களுடைய மம்மிக்கு கால் பண்ணியிருந்தேன். நான் இந்த மாதிரி இங்கே சேலமில் ரூம் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ரூம் எடுத்துக்கிறேன்னு நான் சொன்னேன். எங்கள் மம்மி என்ன சொன்னாங்க, ரூமெல்லாம் வேணாம், யாரும் வரலையா, ஓகே, ரூமெல்லாம் வேணாம், சேலமில் தான் உன் சித்தி இருக்காங்கள, அவங்களுக்கு கால் பண்ணு, அவங்களே உனக்கு அவங்க வீடே கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட சித்திக்கு கால் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லோரும் தெரிஞ்சிருந்துருக்கோம், அவங்களால தான் நம்மளுடைய பைக் வந்திருக்குன்ட்டு. அவங்க இப்போ ப்ரெசன்ட் நாமக்கல்லில் இருக்காங்க கைஸ். அவங்க இங்கே கொல்லப்பட்டியில் அவங்களுடைய வீடு இருக்குது. போயிட்டு அவங்க தான் நம்மளுக்கு கீஸ் கொடுத்தாங்க. கீஸும் கொடுத்த இதில் அடிஷ்னலாக ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணாங்க. நேற்று நைட்டு நான்வெஜ்ஜே ப்ரொவைட் பண்ணாங்க கைஸ். சொல்ல மறந்துட்டேன், பையன் ரொம்ப நாள் கழித்து எங்கள் ஊருக்கு வந்திருக்கானேன்ட்டு நான்வெஜ்ஜை தான் ப்ரொவைட் பண்ணாங்க. சரி சாப்பிட்டு அப்படியே நைட்டுக்கு ரூம் வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் இப்போ நம்ம கிளம்பிகிட்ருக்கோம். இங்கே மார்னிங்கும் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். கீழே இருக்கிற அந்த அக்காங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. தரமான மனசு கைஸ். அதான் அது ஒன்று தான் சொல்ல முடியும். கிரே மோட்டோ சார்பாக நேற்று எல்லாருமே எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம பேசினா கண்டிப்பாக காப்பி ரைட் வந்துடும். அதனால தான் கைஸ் சைலண்ட்டாக இருக்கிறேன். இருங்க கொஞ்சம் தூரம் போகலாம். உண்மையிலே காலையிலே அவங்களே நம்மளுக்கு எது ஒன்று பேசினாலும் இந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சுன்னா எப்படி, புரியல எனக்கு. ரொம்ப காண்டேத்துற விஷயம். சரி விடுங்க, எல்லாம் இருக்கிறது தான். திருவிழா மூடுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படி இருக்கிறது. அதான் கைஸ். ஆனால் நேற்று ஒரு சின்ன கவலை என்னென்னா, எனக்கெல்லாம் ரூம் கிடச்சி கடைசியிலையும் என்னோடய வண்டிக்கு எங்கேயுமே பார்க்கிங் பிளேஸ் கிடைக்கல கைஸ். உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நைட்டெல்லாம் ஒரு 2 to 3 டைம்ஸ் போய் வண்டி பார்த்துட்டு தான் இருந்தேன் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு இது புது பிளேஸ், என்ன பார்க்கிங் பிளேஸ் இருந்திருந்தாலும் நம்ம விட்டுருந்துக்கலாம். அதனால தான் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஒரு 3 to 4 டைம்ஸ் நம்ம போய் பார்த்துருந்தோம். எப்படியோ வண்டி அங்கே தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நம்மளுக்கு கிடச்ச மாதிரி நம்மளோட வண்டிக்கும் பார்க்கிங் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், இன்றைக்கி தான் நம்மளுடைய ஆக்சுவல் ரைட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆக்சுவல் ரைடுன்னா எது பேசினாலும் இந்த மாதிரி மியூசிக் போட்டால் எப்படிப்பா, எப்படி இது பண்ணுறது, விலாக் பண்ணுறது. கைஸ் ஆக்சுவலி இன்றைக்கி தான் நம்மளுடைய ஒரிஜினல் ரைட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏற்காடு ரைட் இன்றைக்கி தான் பண்ண போகிறோம். ஆனால் நேற்று அடிஷ்னலாக நம்ம அந்த முருகன் டெம்பிளுக்கும் போயிட்டு வந்தோங்க கைஸ். ஆனால் உண்மையிலே வர்த்தான கோயில். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன், கிட்டத்தட்ட அங்கேயே மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். அந்த ஆத்தூர் முருகன் டெம்பிள்னு போனவங்களுக்கெல்லாம் ராங் ரூட்டு தான் வந்திருக்கும் மேக்ஸிமம். அது வந்து முத்துமலை முருகன் டெம்பிள் கைஸ்.
நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. முத்துமலை முருகன் டெம்பிள் தான். அந்த ஊர் லோக்கல் சொல்லி தான் நம்மளுக்கே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா சரி அந்த நம்மளுடைய முருகன் கோயில் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்துருந்தோம். போன விளாக் பார்த்தவங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக கிளியர் கட்டாக வீடியோலேயே பார்த்துருந்துப்பீங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா ஏற்காடுக்கு தான் போயிட்டுருக்கோம். நிறையா பேர் தெரிஞ்சது தான், இது ஏற்காடு ரைடு தான். ஏற்காடு ரைடு தான் பண்ணுறது இன்றைக்கான இந்த சீரீஸ். நான் இது உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் ஏன்டா இத்தனை வாட்டி சொல்கிறேன்னு கேட்பீங்க. சொல்லி வைப்போம், இல்லைன்னா மறந்துட்டா ரொம்ப கஷ்டம் இல்லையா கைஸ், அதனால தான். மார்னிங்கே பயங்கர ஃப்ரெஷ்னஸாக இருந்துச்சு கைஸ். உண்மையிலே செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரி சோலோவாக வர்றது எல்லாம் யாருமே தெரியாதவங்கெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் நல்லா இருந்துச்சு கைஸ், உண்மையிலே ஒர்த்தாக ஃபீல் பண்ணேன். நேற்று அந்த ராங் ரூட் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அது ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் அஹெட்டாக போயிட்டேன். சரி விடுங்க. மோட்டோ விலாகிங் சூஸ் பண்ணிட்டாவே ராங் ரூட்டோ ரைட் ரூட்டோ எல்லாமே ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதுதான் மோட்டோ விலாகிங். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆகிட்டுருக்கு கைஸ். எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரில, எக்ஸாக்டாக 8:30 ஆகிட்டுருக்கு. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 55 minutes நம்மளுடைய ஏற்காடு ரீச் ஆகிடுவோம் கைஸ். நேற்று நைட்டு தான் ஏற்காடு பற்றி கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணேன். நான் ரிசர்ச் பண்ணதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 20 places இருக்குது கைஸ். இந்த 20 ஹேர்பின் பென்ஸ், அதுக்கப்புறமா ஏற்காடு லேக்கு, பொட்டானிக் கார்டன், இன்னும் நிறைய எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குது கைஸ். அதெல்லாம் உங்களுடைய கிரே மோட்டோ கண்டிப்பாக எல்லா இடத்துக்குமே போவோம் கைஸ். ஏற்காடுக்கு இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். இப்போ நம்ம முன்னாடியே 3 சூப்பர் பைக்ஸ் வச்சு நான் அப்போ தான் கோப்ரோ ஆன் பண்ணேன். அப்பே அவங்க கிளம்பிட்டாங்க. 3 சூப்பர் பைக் கைஸ், 2 10R, 1 வந்து டுகாட்டி. சே, நம்மலாம் அது எப்போ வாங்குவோம் தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வாங்குவோம். செம்மையான எக்ஸாஸ்ட் சவுண்ட் போட்டுன்னு பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. ரைடிங் க்ளவுஸ் இல்லைன்னா ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கைஸ், ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து ஏற்காடு ஸ்டார்ட், ஃபஸ்ட்டு ஹேர்பின் பென் இதுதான் கைஸ். ஆனால் ஹேர்பின் பென் வரப்போ ரொம்ப சேஃபாக போயாகணும். இங்கே பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். ட்ரோன் ஷாட்லாம் இருந்தால் இன்னும் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம் கைஸ். அப்படியே வெறித்தனமான கண்டென்ட்டை கொடுத்துருக்கலாம். ப்ரெசண்ட் நம்மக்கிட்ட ட்ரோன் இல்லாதனால சரி ரோட் வியூவே பண்ணலான்ட்டு ரோட் வியூவே உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் கைஸ். இன்னும் அப்கமிங் ஃப்யூச்சரில் நம்மளும் ட்ரோனும் வாங்கலாம், Insta 360 அப்கிரேட் பண்ணலாம், எல்லாமே அப்கிரேட் பண்ணலாம் கைஸ். ஓ, இங்கே செக் போஸ்ட் இருக்கா? பைக்கர்ஸ்க்கு செக் போஸ்ட் இருக்கான்னு தெரியலையே. ஓ, பைக்ஸுக்கு இல்லையா, ஓன்லி கார்ஸ் போட்டதானா? ஓகே கைஸ். பயங்கரமாக போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு இருக்குது. அதுதான் ஏற்காடு கைஸ். அங்கே மிஸ்ட்டு பாருங்க, ஐயோ என்ன மிஸ்டுடா, சே பயங்கரமாக இருக்குது. உண்மையிலே ஒர்த்தான மிஸ்ட்டு தான். இருங்க காட்டுறேன்.
வேற மாதிரி. அங்கே பாருங்க கைஸ், ஃபுல்லாமே க்ளவுடியாக இருக்குது. நான் மார்னிங்கே யோசித்தேன் கிளைமேட்டுக்கு, இந்த கிளைமேட்டுக்கு ஏற்காட்டில் இன்னும் நல்லா இருக்கும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். உண்மையிலே அப்படி தான் இருக்குது. ஆனால் ப்ரெசண்ட்டு நம்மக்கிட்ட எந்த விதமான ஜாக்கெட் இல்லை, ஷெல்டரும் இல்லை. பார்க்கலாம் எப்படி நம்ம ஏற்காட்டில் சர்வை பண்ண போகிறோன்ட்டு. ஆனால் க்ளவுஸ் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் கைஸ். க்ளவுஸ் இல்லாதனால தான் ரொம்ப டார்ச்சர். இங்கே பாருங்கள், என்னோடய கை பாருங்கள் எவ்வளோ ரெட் ஆகிட்டுருக்கு. நேற்றெல்லாம் ட்ராவல் பண்ணதுக்கு. விடுங்க எல்லாம் இருக்கிறது தான். கைஸ் ஆல்மோஸ்ட் 20 ஹேர் பின் பேண்ட்ஸ் இருக்குது கைஸ் நம்மளுடைய ஏற்காட்டில். கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர்ஸ் வரும் சேலம்லேருந்து. ஒரு ஹேர் பின் பேண்டுக்கும் ஒரு பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவாய்ட் அட்வென்ச்சர் ரோடிங் ஆன் ரோட். பா இங்கே பாருங்க கைஸ், பயங்கரமான வியூ. ஒரு பவர் பேக்டு வியூ மாதிரி, பவர் பேக்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி, ஒரு பவர் பேக்ட் வியூ மாதிரி தெரியுது. பாருங்கள் எல்லாம் இது கொடுத்து வச்சுருக்காங்க கைஸ். எல்லாம் இது கொடுத்து வச்சுருக்காங்கன்னா எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது கைஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க கைஸ். இப்போயே அந்த சில்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பயங்கரமாக கோல்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கேன் கைஸ், பயங்கர கோல்டாக ஃபீல் ஆகிட்டுருங்க. கூகுள் மேப்லேயே எவ்வளோ டஃப்பான ரோடு இருக்குது. இதுவே ட்ரோன் இருந்திருந்தா வேற மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் ப்ரெசன்ட் நம்மக்கிட்ட ட்ரோன் இல்லை, எந்த விதமான கேஜெட்ஸ் இல்லை கைஸ். ஒரே ஒரு கோப்ரோ வச்சுட்டு தான் நம்மளும் சர்வை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் உண்மையாலே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கைஸ், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். 100க்கு 200% எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்காடுக்கு அழகே இந்த ஹேர்பின் பெட்ஸ் தான். வர்த்தான ஸ்பாட்டு. ஹெல்மெட்லாம் கீழே போட்டு வச்சுருக்காங்களே. சே, நான் பஸ்காரண்ணா ஏறினா போயிடுறேன், அதுக்கப்புறமா திருப்பி வாங்கண்ணா. இண்டிகேஷன் கொடுக்காம போகக்கூடாது. ரொம்ப நன்றி. கைஸ் ஒரு ஹேர் பின்னுக்கும் மினிமம் ஒரு குரங்கு கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். அப்படி தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹேர் பின்ஸ் நினைக்கிறேன். 3 ஹேர் பின் பென்ஸ் கிராஸ் பண்ணேன். அங்கே ஒரு குரங்கு பார்த்தேன், இங்கே ஒரு குரங்கை பார்த்தேன். லைனாக ஒரு குரங்கு பார்க்க முடியுது கைஸ். கைஸ் நான் அந்த ஜாக்கெட் போட்டுக்கிட்டே எனக்கு அவ்வளோ சில்னஸ் ஃபீல் பண்ண முடியுதுன்னா, ஜாக்கெட் இல்லாமல் இருந்தால் பார்த்துக்கங்க. டிஷர்ட் போட்டுக்கின்னு ஜஸ்ட் ஒரு பேண்ட் போட்டுக்கின்னு எப்படி இருந்திருக்கும். பயங்கரமான சில்னஸ். டோன்ட் டிஸ்டர்ப் வைல்ட் அனிமல்ஸ். ஓகேப்பா. கைஸ் வண்டியில் வேறு பெட்ரோல் ஒரு 5 பாயிண்ட் தான் இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு பத்துமா இல்லையான்னு கூட தெரில கைஸ். ஆவரேஜ் வந்து 40 கொடுக்குது. நேற்று நீங்கள் பார்த்துருந்துப்பீங்க, ஆவரேஜ் வந்து ஒரு 30 தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, ஒரு 40 கொடுக்குது. எப்படோ 10 கிலோமீட்டர் ஏறிக்குது இல்லையா, அது வெளியே சந்தோஷம்தான். கைஸ், ஒரு ஹேர்பின் பெண்ட் ஏறுறதுக்குள்ளே அந்த சில்னஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வருது கைஸ், எக்ஸ்ட்ராவாக ஃபீல் ஆகுது. பா, இந்த பாருங்க, ஊ வேற மாதிரி. வர ஃபேஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற இல்லை உங்களை குழமோட்டோ கண்டிப்பாக வரேன் கைஸ். உண்மையிலே நிறையா பைக்கர்ஸ் பார்க்கலாம் இந்த ஏற்காடு ரைடில். நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு 155cc R15 V4 தான். ஆனால் டாமினர் ஆகட்டும், எல்லா வண்டி, டாமினர் 10R எல்லா வண்டியுமே பார்க்கலாம். டுகாட்டி இங்கே தான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஏதோ பண்ணி வச்சுருக்காங்களே, இந்த செஸ் மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். சே, நம்ம பசங்க அங்கே கூட விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் கூட ஏதோ எழுதி வச்சுருக்காங்க, ஆட்டுன்னு போட்டு அம்பு விட்டுருக்காங்க. செகண்ட் ஹேர்பின் பெண்ட் இது தான். ஆக்சுவலாக இங்கே தான் ஹேர்பின் பெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும் கைஸ். நான் அங்கேயே உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன், சாரி. இங்கே தான் நம்மளுடைய ஹேர்பின் பெண்ட் ஸ்டார்ட் ஆகும் கைஸ். இந்த வியூ பாருங்கள், இன்னத்தை உங்களுக்கு வியூ நான் காட்டுறது. டோட்டலாக க்ளவுட்ஸ் கவர் ஆகிருந்தா கைஸ், உங்களுக்கு எப்படியோ தெரில, நான் இங்கே உண்மையிலே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். தேர்டு ஹேர்பின் பெண்ட். லாரிக்காரனாவே சர்ரு புருன்னு போகிறாரே, நம்ம போக மாட்டோமா? ஃபோர்த் ஹேர்பின் பெண்ட். கைஸ், ஒரு ஹேர்பின் பெண்ட் நம்ம கவர் ஆகிற டைமு எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க கைஸ். இந்த ஹேர்பின் பெண்ட் இது 5th ஹேர்பின் பெண்ட் அப்படி இப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது தான், ஏன்னா நம்ம நோட் பண்ணி வைக்க முடியாது. வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கா? ரெக்கார்டு தான் ஆகிட்டுருக்கு. இல்லைன்னா 20 கிலோமீட்டர் கிளிப்பிங்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம் கைஸ். அதனால தான் அது ஒரு சின்ன பயம். இப்போ தான் 5th ஹேர்பின் பெண்ட் பார்த்தேன் இல்லையா, அதுக்குள்ள 9th ஹேர்பின் பெண்டா? ஓ, 10 கிலோமீட்டர்ஸ் ஃபார் ஏற்காடு. ஓகே போகலாம் கைஸ். இதுவே நைட் டைமில் வந்தால் ரொம்ப டேஞ்சர். இங்கே பாருங்கள், கண்டெய்னர்லாம் வந்து கிடக்கு. அதனால தான் சொல்கிறேன், நைட் டைம் நாட் ப்ரிஃபர்ட் ஃபார் ஏற்காடு. நான் நேற்று நைட்டே வந்துட்டுருப்பேன், கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால சரி உங்களுக்கும் கிளியர் கட்டாக அந்த ஹேர்பின் பெண்ட்ஸ் எல்லாமே காட்டணுன்றதுனால நான் நைட்டு கிளம்பலை, இப்போ காலையில் கிளம்பிட்டுருக்கேன். கைஸ், 17th ஹேர்பின் பெண்ட். பா, என்ன வியூப்பா, வேற மாதிரி. ஓ, அப்போ எனக்கே டஃப் கொடுக்குறீங்களா நீங்கள்? ரைட்ரா. பாருங்கள், ஜஸ்ட்டு மிஸ்
கைஸ் உண்மையிலே வேறு மாதிரி ஹேர்பின் பெண்ட்ஸ் தான். ஆல்மோஸ்ட் 17 ஹேர்பின் பெண்ட் க்ராஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லைனா 15 ஹேர்பின் பெண்ட் ஏதோ சம்திங் கைஸ், என்ன ப்ராப்பராக தெரியாது, நான் அங்கேயே மறந்துட்டேன். பார்த்தீங்களா எத்தனை ஹேர்பின் பெண்ட் க்ராஸ் பண்ணி வந்துட்டுமே தெரில நம்மளுக்கு. இருங்க இப்போ தெரிஞ்சிடும். 18th ஹேர்பின் பெண்ட். அப்போ நம்ம 17 ஹேர்பின் பெண்ட் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். இன்னும் மொத்தமாகவே ஒரு 2 ஹேர்பின் பெண்ட்ஸ் தான் இருக்கிறது. கைஸ் ஆனால் எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க கைஸ். நிறைய ரூல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணக்கூடாது, ஓவர் ஸ்பீட்லாம் போகக்கூடாதுன்ட்டு. எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான். ஏன்னா அந்த மாதிரி ரோட்ஸில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அதனால தான் கைஸ் ஆல்மோஸ்ட் 20 ஹேர்பின் பெண்ட் க்ராஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஏற்காடுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு கைஸ். உண்மையிலே நிறையா விஷயம் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒன்று ஒன்று அக்கா 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 பிரித்து வைக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் அங்கே என்னத்தை நான் பிரித்து வைக்க போகிறேன்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. வாவ், பெட்ரோல் பங்கெல்லாம் இருக்குதுப்பா. நான் இல்லைன்னு தான் நினச்சேன். பெட்ரோல் பங்கெல்லாம் இருக்குது, சந்தோஷம்தான். கைஸ் புது விதமான மாடு பார்த்தீங்களா? புது விதமான மாடு இல்லை, அந்த ஹார்ன்ஸ் தான் அப்படி இருக்கிறது. கைஸ் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பக்கெட் லிஸ்ட்டு படி நம்ம எங்கே போக போகிறோன்னா ஏற்காடு லேக்குக்கு தான் போக போகிறோம். வாவ், அட்வென்ச்சர் 390 போயிட்டுருக்கு. இதுதான் அந்த ஏற்காடு லேக்.